ஹலோ எவ்ரிவன். நான் தொடர்ந்து பிக் பாஸ் பார்த்துட்டு வரேன். இத்தனை வருஷமாக இத்தனை சீசன்ஸு. இது மாதிரி ஒரு சீசன் நான் பார்த்ததே கிடையாது. ஒரு புது ட்ரெண்டை செட் பண்ணிட்டாங்க நம்ம விஜேவும் கம்ருதீனும். என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல. லேட்டஸ்ட்டாக வர இந்த எபிசோட்ஸ் இல்லை, ஒரு 2-3 வாரமாகவே இப்படி தான் இருக்குது. பட் லேட்டஸ்ட்டாக நடந்த அந்த சாண்ட்ரா இன்சிடெண்ட்டாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி நடந்த 2-3 கேம்ஸில் அவங்க நடந்துட்ட விதம் எதை நோக்கி போயிட்டு இருக்குன்னே தெரியல. இந்த பிக் பாஸ் கல்ச்சர் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு டிரான்ஜெண்டர்ஸை அப்படி அடிச்சுட்டு நான் பார்த்துருக்கேன். அவங்களெல்லாம் தூக்கி சாப்பிட முடியும்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்க. பாருவோட அம்மா வந்திருந்தப்போ நிறைய பேருக்கு பாரு மேலே சாஃப்ட் கார்னர் வந்திருக்கும். பட் அதை ஒரு நிமிஷத்துலேயே அந்த கார் கேமில் முடிச்சுட்டாங்க. பாரு, நீங்கள் எதை மைண்டில் வச்சுட்டு இப்படி விளையாடுறீங்கன்னு எனக்கு தெரியல. நீங்கள் தோற்று தான் போகிறீங்க, இருந்தாலும் இவ்வளோ ஒரு கெட்ட பேரோடு நீங்கள் போகணுமா? கொஞ்சம் யோசிங்க. நீங்கள் வெளியில் வந்ததுக்கப்புறம் இந்த வீடியோவை பாருங்கள், கொஞ்சம் ஒழுங்காக நடந்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். லைஃப்பில் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை, இது ஒரு கேம் ஷோ தான். இதுக்காக உங்கள் பேரை இப்படி கெடுத்துக்கணுமான்னு தான் எனக்கு தெரியல. நீங்கள் அதுவும் இல்லாமல் ட்ராவல் ஏஜென்சி வச்சுருக்கீங்க, உங்களை நம்பி நிறைய பேர் வரணும். நீங்களும் லைஃப்பில் எதனா பண்ணணும் இல்லையா? நீங்களும் ஒரு பொண்ணு தான். நிறைய பேர் உங்களை திட்டுறாங்க, நான் அந்த வீடியோஸும் பார்க்குறேன். இருந்தாலும் எனக்கு திட்டக்கூட மனசு வரல. ஒரு கேம் ஷோவில் நீங்கள் வந்து டெம்பர் இழக்கிறது, பேசுகிறது, நடந்துக்கிற விதம் எதுவுமே சரியில்லாமல் இருக்குது. கமருதீன் கூட சேர்ந்து நீங்கள் பண்ணுறீங்கன்னு கடைசியில் அவர் பேரில் கூட ப்ளேம் போடுவீங்க, தெரியும். கமருதீனை விட்டு தள்ளுங்க, அவர் பையன் எப்படியாவது போயிடுவார். நீங்கள் ஒரு பொண்ணு இல்லை, இன்னொரு பொண்ணுக்கு அவ்வளோ ஒரு அநீதி இழைக்கக்கூடிய வகையில் நடந்துக்கிறது நல்லதா? யோசிங்க பாரு. லைஃப்பில் இதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயம். நீங்கள் சர்வைவர் ஷோலேயே என்ன பண்ணீங்கன்னு மக்களுக்கு தெரியும். உங்களை நம்பி பிக் பாஸில் விட்டதுக்கு பிக் பாஸ் பேரை ஒரே கேம் ஷோ, ஒரே ஒரு கேம், அந்த கார் கேமில் கெடுத்துட்டீங்க. அது மட்டும் இல்லாமல் பிக் பாஸ் பார்க்குற இன்ட்ரெஸ்ட்டே கூட எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போயிடுச்சு. வினோத்தை ட்ரிகர் பண்ணுறது, வினோத்தை பற்றி தெரிஞ்சே வினோத்தை ட்ரிகர் பண்ணுறது, கமருதீனுக்கு கூட சேர்ந்து நீங்கள் பண்ணுற லவ் ட்ராமா, உங்கள் அம்மா வந்தப்போ அப்படியே ரொம்ப நல்ல பிள்ளை மாதிரி நீங்கள் போட்ட இன்னொரு ட்ராமா, சாண்ட்ரா கிட்ட நீங்கள் பண்ணுறது, திவ்யாவை வெறுப்பேற்றுறது, இப்படி அடிக்கிட்டே போகலாம். நீங்கள் வின் பண்ண போகிற கண்டஸ்டன்ட் இல்லை, தெரிஞ்சே நீங்கள் இதை பண்ணுறீங்க ஏன்னு எனக்கே தெரியல. பிக் பாஸ் ஷோ இதை போலவே ஆட்களை வச்சு இன்னும் தொடர்ந்து பண்ண போகிறாங்கன்னா நான் கூட பிக் பாஸ்லேருந்து ஷோ பார்க்குறதுலேருந்து வெளியில் வந்துடலான்னு இருக்கேன். ஆக்சுவலாக நான் இந்த 8 சீசன்ஸாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்துட்டு வந்தேன். இந்த 9th சீசன் இப்படி போய் முடியுதே அப்படின்றது தான் கவலையாக இருக்குது. பட் என்னென்னா அந்த பொண்ணு, அந்த ஆரோவில் பொண்ணு ஜெயிக்கணும். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அந்த பொண்ணை. அவளுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். அதே நேரத்தில் இந்த ஷோ வந்து இன்னும் கொஞ்சம் டிக்னிஃபைடாக கொண்டு போங்க.